கஷ்டங்கள் வந்தாலும் தனிமையா இருக்கும்போது சரி, வீட்டுல இருக்கும்போது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நிறைந்து செபிக்கும் போது அவருடைய கழுத்தில் இருக்கிற நுகங்கள் கட்டுகள் அறுத்தெறியப்படும். அல்லேலூயா. தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பூரண விடுதலை தர அவர் சர்வ வல்லமை தேவனா இருக்கிறார். அவர் ஒருவன் நம்ம ஆசீர்வதிக்க சர்வ வல்லமை தேவனா இருக்கிறார். அவர் ஒருவன் தான் நம்மை நிலைநிற்க திரும்ப செய்கிறார். அவர் ஒருவன் தான் தாயின் வயிற்றில எழுந்தவள் உருவாகுமே உங்கள் மேலும் என் மேலும் நினைவாயிருக்கிறார். மனிதன் மாதிரி மறக்க மாட்டார். என் தேவன் மன்னிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால தேவ கோபத்துக்கு விரோதமாய் தேவனுடைய கோபத்துக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் ஏழைகளையும் அல்லது ஜாதிகள் வைத்துட்டு மற்றவங்களை குறைப்படுத்தி மட்டமா நினைச்சிருப்பீங்களா? ஏதோ உங்களுக்குள்ள இருக்கவே. ஆனால் அவை அறிக்கை விட்டு விட்டுருங்க. தேவனுடைய சமூகத்துல தேவனை விட யாரும் தெரியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவன், தேவனுடைய நாமத்தினால் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லாசர்கள் தானே தேவ மனுஷனுடைய வசனங்களை எத்தனையோ வசனம் நம்ம எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அத்தனை முறையும் இந்த வார்த்தைகளை நம்ம வாசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தைகள் திரும்ப 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 வருகிறது என்று சொன்னால் நம்மை கட்டவளுக்கு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசரு பாருங்க மரித்துட்டாரு. ஏசப்பாவுடைய நல்ல குட் ஃப்ரெண்டு. அப்போ ஏசப்பாவுடைய நாமத்தினால அந்த மகனை உயிர்ப்பிக்கும்படியாக அந்த கல்லை புரட்டுங்கிறாங்க. கல்லை புரட்டுனோன்னு அவனுடைய தலையிலிருந்து கால் முட்டுமாய் துணிகளால சீலைகளால கட்டப்பட்டிருந்துச்சு. அப்ப சீசர்களா ஏசப்பா உயிர் கொடுத்துட்டாரு. ஏசப்பா லாசரே வெளிவான்னு சொல்லிட்டாரு. அவனுக்குள்ள ஜீவன் வந்துருச்சு. அவன் கண்ணு திறக்கப்பட்டிருக்கும். அவனுடைய உயிருக்குள்ளாக தேவ உயிர் திருப்பி போயிருக்கும். அவனுடைய நாடி நரம்புலாம் விசேஷமா இயங்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அவனால நடக்க முடியாம அப்படியே நின்றுப்பான். கண்ணெல்லாம் கட்டி இருக்குல்ல. அப்போ சீசர்களை பார்த்து சொல்றாங்க, கட்டாவிட்டு விடுங்க. என் அருமையான தேவ ஜனமே, தேவன் ஜீவனை கொடுத்தது உண்மைதான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் நாம் ஜெபிக்கும் போது ஒருவருக்கு ஒரு கட்டுகளை அறுக்கும்படியாக ஜெபிக்கும் போது கட்டல் அறுக்கும்படியாக ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல கட்டுகள் அறுக்கிற பவரை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் காலை கட்டிட்டு என் கையை கட்டிட்டு நான் ஓடணும் நினைச்சா ஓட முடியாது. இயேசுவின் நாமத்தினால, என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால என் பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக, என் சாப கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, என்னை திரும்ப திரும்ப செய்யற பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க நீர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீங்க. நான் விரும்புற ஆண்டவரே, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் செஞ்சிடறேன். திரும்ப திரும்ப செய்கிற அந்த பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்குன்னு சொல்லி கேட்க வேண்டும். கேட்கிறவரும் பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதின நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். ஹல்லேலூயா. 18 வருஷமாங்க கூனி. ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட அவள் எந்திரிச்சு நின்று பார்த்ததே கிடையாது. அவள் சூரியனையோ அல்லது அந்த வானத்தையோ அந்த அம்மா பார்த்திருப்பாங்களா தெரியாது. நிமிந்து அப்படி பார்த்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பார்த்திருப்பாங்க. அப்படி குமிஞ்சிட்டேதான் 18 வருஷமா இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா வேற எங்கேயும் போலங்க. ஐயோ, எனக்கு இப்படி கூண்டு இருக்குதே,
எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே, எல்லாம் கேலி பண்ணுவாங்களே, எல்லாம் என்னை அவமானப்படுத்துவாங்களே, எல்லாம் என்னை கஷ்டப்படுத்துவாங்களே, என்னை பார்க்கும் போதே ஒரு விதமா பார்ப்பாங்களே அப்படின்னு அந்த அம்மா நினைக்கலீங்க. பரிசுத்தமான ஓய்வு நாளில அத்தனை வலியோட, அத்தனை கஷ்டத்தோட, அத்தனை துக்கத்தோட 18 வருஷமா ஆலயத்துக்கு வந்துட்டே இருந்தாங்க. மனுஷன் யாருமே அவங்களை விடுதலையாக்க முடியல. என் அப்பா வந்தாரு, என் ஏசப்பா வந்தாரு, என் தெய்வம் வந்தாரு. எல்லாரும் பாக்குறவனமா அந்த கூனியை பார்க்கல. அந்த அம்மாவை தன் படைத்த படிப்பை நினைச்சு அவன் படிச்சதை நான் நல்லா படிச்சேன், ஆனா சத்ரு அவனை கூனியாய் வைத்திருக்கிறார் என்பதை தேவன் கண்டு கொண்டார். ஹல்லேலூயா. இதாங்க மனுஷன் முகத்தை பார்க்கிறாங்க, என் தேவன் உள்ளத்தை ஆழத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவன் கூனியா இருக்கிறத அவன் கூனியாய் அவன் நல்லா உண்டாக்குனாரு, ஆனா சத்ரு அவனை கூனியாய் வைத்து இருக்கிறத தேவன் கண்டு கொண்டார். உடனே அந்த ஆவியை அவர் கடிந்து கொள்ளுகிறார். அந்த ஆவியை அவனை விட்டு ஓடி போயிடுச்சு. ஹல்லேலூயா. சில வேளைகளில நம்மளுக்கு ஒரு கூன் இருக்குது. அது என்ன கூனுன்னா, கோபம் என்ற கூனு, பொறாமைங்கிற கூனு, பழி வாங்குறதான கூனு, ஒரு மனசனை பார்த்து எடை போடுற ஒரு கூனு, அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி குற்றப்படுத்துறதான ஒரு கூனு, வேதத்தை வாசித்தாலும் வேதத்தை விட நடக்காதபடி கூனு நமக்குள்ளாக இருக்குது. அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்படாம இருக்கணும். அன்பு செல்லுங்களே, தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அவர் உங்களை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவர் மனிதன் பார்க்க வண்ணமாய் பார்க்கலைங்க, உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாக குறிப்பிட்ட காலங்களில் நீங்க எல்லாம் பாருங்க, எல்லா கிளை சபைகளில, ஒவ்வொரு சபைகளில, கிளை சபைகளில உங்களை போதக பிதாக்களாக 5 விதமான ஊழியம் செய்கிற மக்களாய் உங்களை வைத்தே தீருவாங்க. சத்தியத்தை கேட்டு கேட்டு சும்மா இங்க உட்கார்ந்துக்கல, ஏன்னா தரமான சத்தியம் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் தேவனை கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பரிசுத்தமான தேவாலயத்தில் இருக்கிறார். ஒரு காலங்கள் வரும், இந்த இடமே பிடிக்காது, அத்தனை ஜனங்கள் தேவனை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் நிரம்பி வழிய போகுது, ஆத்துமாக்கள் நிரம்பி வழியும் போது உட்கார்ந்து இடம் இருக்காது. அப்பேற்பட்ட சமயங்களிலே என் தேவன் சொன்னதை நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த 18 வருஷமா இருந்தான் அந்த கூடி எல்லளவும் நிமிர முடியல. தேவனை கத்தத்தாமி அந்த அம்மாவுடைய கட்டுகளை அவிழ்த்து அந்த அம்மா நிமிர்ந்தோடனே எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்களேன். உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தாங்க. ஏதோ ஒரு காரியங்கள் இருந்து நம்ம கேட்ட காரியங்கள் விடுதலை கொடுத்துட்டாருன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? நான் கீழே விழுந்தோன்னே பிசா சொல்றேன், நீ செத்து போவ அவ்வளவுதான் அப்படிங்கிறா. ஆனா என்னால் பேச முடியல, என்னால் ஜெபிக்க முடியல. என் ஆவியானவர் என்னோட உள்ளத்துல இருந்து பிசாசுக்கு ரிப்பீட் பண்றாரு. அது எப்படி ரிப்பீட் பண்றாருன்னா, அவன் என்னுடைய சித்தம் இல்லாம, என் திட்டம் இல்லாம இந்த மகள் மறிக்க போவதில்லை, என் திட்டம் வைத்திருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு என்னை விட்டு அகன்று போயிடுச்சு. என்னுடைய ஜீவன் அந்த ரோட்ல விழுந்து கொண்டு இருக்கிறது, விழுந்து போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா என் ஜீவன் போயிட்டு இருக்குது. ஆனால் நடு ரோட்டுல கூட என் தெய்வம் வந்து தேடி வந்து என்னை தாங்கி என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்ல தெய்வம், அவர் நல்ல ரட்சகர். நான் என்ன நினைக்கிறீங்களா, ஏசப்பா நான் விழுந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும், எதுலயோ ஒண்ணு நான் குறையா இருப்பேன், உங்களுக்கு பிடிக்காது எதனால சொல்லுங்க ஆண்டவரே, நான் மாறிக்கிற ஆண்டவரே, நான் மாறிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால நான் உண்மை விட்டு விலகாதபடி உமக்காக நான் ஒரு கூட்ட உங்களுடைய நாமத்தினால ஆண்டவரே உண்மை நான் நன்று நம்பிக்கை குறையவில்லை என்று சொல்ற அளவுக்கு நான் வாழணும் ஆண்டவரே அப்படின்னு தான் இதுவரைக்கும் என்னுடைய நினைவுகள்ல, என்னுடைய இருதயத்துல என்னுடைய ஜெபமே அதுதாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 18 அதுல லூக்கா 13:12 வாசிங்க. இயேசு அவனை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். அவள் உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசப்பா அவனை பார்த்தோன்னே ஸ்ரீ அவளுடைய பலவீனத்தையும் பார்க்கிறாரு, அவளுடைய இருதயத்தின் வேதனையை பார்க்கிறாரு. அவளுடைய இயேசப்பாவுடைய கையை அந்த ஸ்திரீ மேல கையை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து சுகமடைந்தார். அப்ப இயேசப்பாவுடைய கரம் நம்ம மேல இருக்கணும்.
ஆலயத்துக்கு வந்த ஏசப்பா உங்களுடைய கருமனை தொடர்ந்து நான் பார்க்கணும், என் கண்ணால உங்களுடைய பிரசனம், உங்களுடைய தரிசனத்தை பார்க்கணும், உங்களுடைய பிரசனம் என்னுடைய சரீர அவயங்களில நான் உணரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வாரம் முழுசு ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம நம்ம சரீரம், கண்ணு, வாய் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இந்த இருதயம் தேவனோடு ஆயத்தமாவே இருக்கும். அப்பதான் ஆலயத்துல வந்தா தேவனை கர்த்தர் சுகமளிக்கிற வல்லமை, பாவத்திலிருந்து விடுதலை, நம்ம கேட்டதுல ஆசீர்வாதங்களை தேவனை கர்த்தர் தர அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவனை வெளியே கொண்டு வரும்படி நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 தீவுகள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர்களை சிறையில வைத்து இப்பெல்லாம் சிறையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் கிடைக்குது, சாப்பாடு, தண்ணி எல்லாமே கிடைக்குது. ஆனா அந்த நாட்கள்ல 2 கையும் 2 கால்களையும் படுக்க முடியாதபடி, உட்கார முடியாதபடி, நின்றுகிட்டே இருக்கிற மாதிரி, கை தொங்குற மாதிரி, 2 கை அங்க தொங்குற மாதிரி அப்பேற்பட்ட சிறைகள் இருந்தாங்க. ஆனாலும் அப்படி இப்ப இங்க இந்த தேவனுடைய மனுஷன் எத்தனை கஷ்டத்துலயும் அந்த சிறைச்சாலையில அழகா தூங்குறாரு. நம்மளுக்கு கவலை வந்தா தூக்கு வருமா, கஷ்டம் வந்தா தூக்கு வருமா? ஆனா இந்த தேவ மனுஷன் அப்படி அழகா என் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தூதன் அவன் விழா எலும்பை தட்டி எழுந்திரி என்று சொல்லும் போது, அப்புறம் சட்டை போட்டுக்கோ கட்சி கட்டிக்கோ அப்படிங்கிறாரு. அவர் நினைச்சார், சொப்பனம் பாதி நினைச்சாரு. அந்த சிறைச்சாலையில 3 காவல்களை தள்ளி வெளியே வரும்போது சில்லுன்னு காத்து வரும்போது அப்பதான் நம்மளை விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறதையும் அவள் காண்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தூங்கும் போது கூட என் தேவனை கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்க அவர் சர்வ வல்லமை தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சில வேளையில அநேகர் ஆற்று வலினால, நெஞ்சு வலினால, மூச்சு திணறினால, வயிற்று வலினால பலவிதமான கஷ்டத்துல ராத்திரில அழுது கஷ்டப்படுவாங்க. அவங்க ராத்திரியில ஜெபிக்கும் போது தேவனை கர்த்தர் தாமே அவங்க நினைச்சிருப்பாங்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம மறைச்சிருவோம், இன்னைக்கு எத்தனை ராத்திரி இத்தனை வழியில நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைச்சு வழியினால வேதனைப்படுவாங்க. ஆனால் அவங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி அவங்க ஜெபிக்கும் போது அவங்களுக்கு என்று பணிவிட தூதர்களை அனுப்பி தேவனை கர்த்தர் தாமே பாதுகாப்பின் தூதர்களை அனுப்பி என் தேவன் அவர்கள் கட்டளை கொடுப்பார், என் தேவனும் கூட இருந்து சுகமாக்கி, ஐயோ ராத்திரி நான் செத்து போயிருப்பேங்க, காலையில நான் முழிச்சது விசேஷங்க அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ என் தேவனை கர்த்தர் தாமே தூங்கும் போது கூட விடுதலை தர, நம்மை சுகமாக்க, நம்மை அவைகளிலிருந்து விடுதலை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி 12:9 வாசிங்க. அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் பார்க்கிறதாக நினைத்தான். ஹல்லேலூயா. அது விடுதலை ஆக்கிட்டாருன்னு தெரியல. சில வேளை நமக்கு கூட அப்படிதாங்க கர்த்தருடைய அற்புதம் நடந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம கற்பனை ஆண்டவர் தொட்டாரா, நம்ம தான் நினைச்சோமா, ஆண்டவர் என்னோட பேசினாரா, அது நமக்காக தான் பேசினாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ளாக வந்துடுது இல்லைங்களா? அப்போ பேசுறது அப்படித்தான், தரிசனம் பாக்குறோமா, நம்ம நிஜமா நம்மள விடுதலையாகி வெளியே போறோமான்னு தெரியாம அப்படியே இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிற்பாடுதான் அவருக்கு சுய நினைவே வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் நாமத்துல சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம அறியக்கூடியதான காரியங்களை நமக்கு தேவனை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக இடங்களில சத்தியத்தை வாசிக்க முடியாது, பைபிள் அந்த உலகத்துல அந்த ஊர்ல கொண்டு போக முடியாது, அந்த தேசத்துல பைபிள பங்கிரகமா வாசிக்க முடியாது, வேத வார்த்தைகள் சொல்ல முடியாது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நமக்கு வேதத்தை கையில கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்க முடியாதபடி சத்துரு என்ன பண்ணுகிறா, கண்ணை கட்டுகிறா, சிந்தனை கட்டுகிறா, இருதயத்தை கொண்டு வா, இருதயத்தை கட்டுகிறா. அப்புறம் பாத்துக்க இந்த வேலை இருக்குது,
கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் வாசிக்கலாம்னு சொல்லி அந்த வேதத்தை அப்படியே சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சிருவோம். ஆனா வேதத்தை வாசிக்க மறந்துடுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் விடுதலையாகும். என்ன பிரச்சனைனாலும் முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை தர அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி. ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுங்க, பிசாசே என்னை நுகத்தை போட்டு கட்டி வச்சு ஆவியில் வளர முடியாதபடி, அபிஷேகத்தில் வளர முடியாதபடி, கிறிஸ்துவுக்குள்ள எழுந்து பிரகாசிக்க முடியாதபடி, நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி என் கழுத்துல உட்கார்ந்து இருக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேற நீங்க கட்டளை கொடுத்தீங்கன்னா உங்க வாயினால் அறிக்கை பண்ணும்போது சத்ரு உங்களை விட்டு ஓடி போவான். சத்ருவை எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்நாளில் நான் அவன் நுகத்தையும் உன் கழுத்தின் மேல் இருக்கிற இராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனை என்று சொன்னா வானுலகத்தோர் பூவுலகத்தோர் மண்டிட்டு வணங்குற சேனை தூதர்கள், பயங்கரமான வல்லமையுள்ள ரட்சகர். அங்கே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தூதர்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த தேவனாய் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இனி அவனை அடிமையாவது நினைச்சாரு. எதெல்லாம் அடிமையா இருக்கிறீங்க? வியாதியில் அடிமையா இருக்கிறீங்களா? தாழ்வு மனப்பான்மையில அடிமையா இருக்கிறீங்களா? அவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறீங்களா? தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை விடுதலையாக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியர் ஆகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் எனக்கு செவிகொடாமலும் இந்த கற்பனைகளை எல்லாவற்றையும் படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்கள் ஆகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை புத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈரையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்திற்கு அடிமைத்தனமே அல்லாதபடி நான் அவங்களை தேசத்திலிருந்து உங்களை புறப்படின உங்கள் நுகங்களை முறித்து உங்களை நிம்மர நடக்க பண்ணின உங்கள் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனாலும் இதுக்கு வார்த்தைகளை கீழ்ப்படியாம இருந்தா ஈழையினாலும் காய்ச்சலினாலும் வியாதினாலும் பயங்கரமான சாபத்தினாலும் நீங்க நிரப்பப்படுவீங்க. கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவானாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குமாகவும் எனக்காகவும் பேசுகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் நம்ம விழுந்து இருக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம பாவத்தில் இருக்கிறோமோ அவைகளை நம்ம விடுதலை ஆகணும். இல்லைன்னா தேவனை கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறாரு. நம்ம அந்த விருப்பத்துக்கு தகுந்தபடியாய் விட்டு கொடுத்தோம்னா நிச்சயமாகவே தேவனை கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். இல்ல நான் அப்படி இருப்பேன், எனக்கு இந்த பாவம் தான் எனக்கு பெருசா இருக்குது, இந்த காரியம் தான் எனக்கு பெருசா இருக்குன்னா உங்க கண்கள் உங்களுடைய இருதயங்கள் மேட்டுமே கண்கள் குருடாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஈழையினாலும் ஆதியினாலும் வாதையினாலும் உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அருமையான தேவஜனமே, என் தேவனை கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து கேட்கிறார், நான் சாந்தத்தோடு வரட்டா? உங்களுக்காக நான் புறம்போடு வரட்டுமா? சாந்தத்தோடு வரும் பொழுது நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நான் புறம்போடு வருவேன், ஆனால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். என் அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். நீங்கள் எதிலே இருக்கிறீங்க? எந்த இடத்துல இருக்கிறீங்க? எகிப்தினுடைய பாவத்தில் இருக்கிறீங்களா? எகிப்தினுடைய குமார்த்தைகளுடைய காரியங்கள் இருக்கிறீங்களா? அல்லது பொருளாசையினால இச்சையினால இந்த வேற பாவங்களில் நீங்க நிறைந்திருக்கிறீங்களா? அதுல இருந்து நீங்க விடுதலையாக்கும்படியாக இந்த வருஷத்துல, கடைசி வருஷத்துல என் தேவனை கர்த்தர் உங்களை சுகமாக்கவும் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கவும் உங்க கட்டுகளை அறுக்கவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். எழுப்பி
பிரகாசி, உன் ஒளி வந்தது. என் மகளே, என் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன் அப்படின்னால் என்னிடத்துல வா, என்னிடத்துல வா, என்னிடத்துல வா. இன்னும் கொஞ்ச காலத்துல தேவ கோபம் வரப்போகிறது. அந்த கோபத்துல தப்பித்து கொள்ள, உங்களை தப்பி வைக்க ஒரு நாளும் முடியாது. என் பிள்ளைகளை இரக்கத்தின் காலம் என்று நினைத்து கொண்டு, இது இரக்கத்தின் காலம் என்று நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். தேவ கோபாக்கினி வந்து கொண்டிருக்கிறனால்தான் அங்கங்கு நிலச்சரிவுகளும் அங்கங்கு மழையினாலும் பனி கட்டிகளினாலும் நான் அடித்து கொண்டிருக்கிறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்க, உங்களை சுகமாக்க, உங்களை நான் விடுதலையாக்க நான் விரும்புகிறேன். என்னிடத்தில் திரும்புங்கள் என்பதாக கர்த்தருடைய ஆவியினர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டாம். உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் தெய்வமானால் கர்த்தருடைய கர்த்தருக்காக பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஹல்லேலூயா. அப்படியா? அந்த கட்டுகள் அறுக்கப்பட்ட கட்ட சொல்லிட்டாருன்னா நிச்சயமா விடுதலை அடைவீங்க. ஆனாலும் என் தேவனுடைய சமூகத்துல உபவாசம் நம்ம ஜெபிக்கும் போது, உபவாசம் ஜெபிக்கும் போது இந்த சரீரத்துல இருக்கிற மாமிச இச்சைகள், பாவங்கள், தாழ்வு மனப்பான்மைகள், மேட்டுமைகள், அக்கிரமங்கள் நம்ம சரீரத்தை விட்டு அழிக்கப்பட்டுரும். தாழ்மை, அன்பு, பொறுமை, விட்டு கொடுக்கிறது, கர்த்தர் மேல அன்பையோ, கர்த்தருடைய அபிஷேகத்தையோ, கர்த்தருடைய பிரசனத்தையோ, கர்த்தருடைய வரங்களையும், கர்த்தருடைய கனிகளையும் அவர் தந்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல காத்திருக்கிறான். அப்படியானால் அப்போ உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, உபவாசத்துல நம்ம வாழ்க்கையில உபவாசம் பண்ணும்போது சரீரம் ஒடுக்கப்படும், ஆத்மா பலனடையும். அல்லேலூயா. ஆத்மாவுல பலனடையும் போது அந்த பாவம் நம்மளை மேற்கொண்டா கூட யோசேப்பு இப்பேற்பட்ட பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி தன்னுடைய ஆடைகளை கீழே விட்டுட்டு தேவனுக்காக அவன் ஓடினான். அவன் ஓடி நிமித்தமாய் அவன் சிறைப்பட்டு போனான். சில வேளையில நம்ம பரிசுத்தமா இருக்கும்போது சில சிறை இருப்போ, சில சங்கடங்கள், சில பொல்லாத காரியங்கள் நமக்கு வரும். ஏன்னா தேவன் முகந்த பிள்ளைகளா நம்ம வாழும்போது சத்து ஒரு பக்கம் நம்மளுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனாலும் நீங்களும் நானும் என் ஆண்டவராகிய இயேசு கூட இருக்கிறத இவை தேவன் என்னை அனுபவித்திருக்கிறார். இப்போ என் தேவனை கர்த்தர் என்னை விடுதலையாக்க, இவர்களிருந்து என்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிக்கைப்படும் பொழுது தேவனை கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தேவன் தருகிறார். உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும் பதில் தருகிறாரு. பரலோகத்தின் திறவுகோலையும் தேவனை கட்ட தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திறவுகோல் என்னன்னா, பூலோகத்துல எதை கட்டுறோமோ, பூலோகத்துல பாவத்தை கட்டுறோமா, சாபத்தை கட்டுறோமா, பிசாசை கட்டுறோமா, இருளை கட்டுறோமா, எதனாலும் பூலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். எதுவோ பரலோகத்திலும் அது கட்டப்பட்டிருக்கும் என்று கத்த சொல்கிறார். எதை பரலோகத்துல அவிழ்த்தமோ அப்ப பூலோகத்திலும் அது அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியிலே சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 116ஆம் சங்கீதம் 16வது வசனம். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியானின் புத்திரரும் உம்முடைய ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். ஹல்லேலூயா. சில வேளையில ஊழியக்காரர்களுக்கு கூட சில கட்டுகள் வரதான் செய்கிறது. விசுவாசிகளுக்கும் கட்டுகள் வரதான் செய்கிறது. பரிசுத்தவான்களுக்கும் கட்டுகள் வரதான் செய்கிறது. மழை நல்லோருக்கும் தீயோருக்கும் மழை பெய்வது போல சில சூழல்களில நீதிமானுக்கும் மற்ற துர்மார்க்கனுக்கும் சில காரியங்கள் நடக்கதான் செய்கிறது. ஆனாலும்
கர்த்தருடைய நாமத்தினால தேவனை கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக கட்டுகளை அறுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில கட்டுகளை அறுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. தேவனிடத்துல அன்பு கூறும் பொழுது பாவ சாபம் நம்மளுக்கு எது உலகத்துல பிரியமாய் நம்மளை வாட்டுகிறதோ, எது நம்மளை அடிமைப்படுத்த விரும்புதோ அதைக்கு அடிமையாகாதபடி என் தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அவைகளிலிருந்து நம்ம கட்டுகளை எல்லாவற்றையும் அறுக்கும்படியாக, நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, ஜெயம் கொள்கிறபடியாக தேவனை கர்த்தர் கிருபை பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. நான் ஏசப்பா விட்டு பைபிள் எடுத்துட்டு போறது கூட கேவலப்படுறவங்க இருக்கிறாங்க. சத்தமிட்டு ஜெபம் பண்றதுக்கு கேவலப்படுறாங்க. ஐயோ, மற்றவங்க ஜெபம் பண்ணா இவங்களை தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லி. ஆனா இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. சத்தமிட்டு கூப்பிடும் போது அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து என்ன பண்ண போறாரு? உதவி கிடைக்க, ஜெபத்துல பதில் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாயி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். ஒரு பாவம் இல்லாத பரிசுத்தவான், சுத்த கண்ணன் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். மரத்திலே தூக்கப்பட்ட எவனையும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே அறியப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி நம்மளை கழுவினாரே, நம்மளை கழுவினாரே, நம்மளை கழுவினாரே. என் அருமையான தேவ செல்லமே, ரத்தம் வீணாய் போகக்கூடாது, அவருடைய ரத்தம் வீணாய் போகக்கூடாது, அவருடைய சத்திய வசனங்கள் வீணாய் போகக்கூடாது. கீழ்ப்படியும் போது தேவனை கத்த நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த நாளில் பலவிதமான கட்டுகள் நுகங்கள் எல்லாம் முறிக்கும்படியாக தேவன் நம்மளோடு பேசினார். கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளாக பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த பரிசுத்த பிரசனம் அப்படியே கவிழ்ந்து இழுத்துரும், அவர்களை பரிசுத்தமாக்கிடும். ஒருவனுக்குள்ளாக பாவம் இருந்தா அவன் பாவ பேச்சு பேசுவான், அவன் பாவ பார்வை பார்ப்பா. சாலைத்துல வந்தா கூட அவன் கண்ணு பெண்கள் மேலும் ஆண்கள் மேலும் அப்படி துருன்னு பார்த்துட்டு இருக்கும். ஆனால் கண் இச்சை இல்லை, இருந்து விடுதலை தர வேண்டும். ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்துட்டா போதும், இந்த கண்ணு என் தேவனை பார்க்கணும், என் ரட்சகரை பார்க்கணும், தரிசன கண்களாய் மாறணும் ஆண்டவர் என்று சொல்லி என்னுடைய சாபக்கட்டு இத்தனை வருஷங்களாக இருந்துதானே எல்லா நுகங்கள் எல்லாம் மாறட்ட ஆண்டவரே. அப்பா பாம்புக்கு சோத்துருவோம். 25வது வருஷத்துல நான் பட்ட பாடுகளில் ஆண்டவரே, அப்பா நானே சாபத்தை வாங்கியிருக்கிறேன், நானே ஆண்டவரை பாவம் செய்து ஆண்டவரே வேதத்தை வாசித்து ஆலயத்துக்கு வந்திருந்தோம் ஆண்டவரே. ஆசிரத்துக்கு நான் தப்பா தடை, என் தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க, என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு கேட்பாமா, மன்னிச்சிருங்கன்னு கேட்பாமா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனை கர்த்தாவே, ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே இந்த 25வது வருஷத்துல கடைசி ஆண்டவரே, அப்பா வாழ்க்கை நாங்கள் ஆண்டவரே எங்கள் தடைகள் எல்லாம் மாற்றும்படியாக, எங்கள் கட்டுகளை அறுக்கும்படியாக தேவன் தயவாய் இறங்குவீராக, தயவாய் இறங்குவீராக, ஆசீர்வாதத்தை தருவீராக ஆண்டவரே, ஆண்டவரே எழுப்புதலை தருவீராக ஆண்டவரே. ஆலயங்கள் தாக்குவங்கள் வர முடியாதபடி, இந்த சபை வளர முடியாதபடி நான் தப்பக்காரன் ஆண்டவரே, இந்த சபை மேல்
ஆண்டவர் அக்கறை இல்ல. ஆலை வளர்ந்து எனக்கு அக்கறை இல்ல ஆண்டவரே. நான் ஜெபத்துல குறைபட்டு இருக்கிறேன். எனக்குள்ள ஆத்ம பாரம் இல்லப்பா. என் வாழ்க்கைய எனக்கு எப்படின்னு சொல்லி என்னை மட்டும் நான் பார்த்து பார்த்து சோர்ந்து போறேன் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்துக்கு ஆள் சேர்க்கணும். இந்த சபை என்பது என்னை பரலோகம் சேர்க்கிற ஆண்டவரே. பரலோகம் சேர்க்கிற சத்தி சொல்கிற அப்பா ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்க மறந்திருக்கிறேன். அவங்கள கனமுறை நான் மறந்திருக்கிறேன். இது நிமித்தமா என்னை மன்னிச்சிருக்கான்னு கேளுங்க. மன்னிச்சிருக்க ஆண்டவரே கேளுங்க. மோசேவே தேவையில்லாத காரியங்களை பேசுற நிமித்தமாய் தன் சொந்த சகோதரி கூட வெண்குஷ்டு வந்துருச்சு. ஆனாலும் அதே மோசே தன் சகோதரிக்காக அழுது ஜெபிக்கும் போதுதான் அவன் சிறையிருப்பு மாறுச்சு. அதே போல யோபு தன்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளும் தனக்கு விரோதமாய் பேசினாங்க. தேவ கோபம் அவங்க மேல வந்துருச்சு. ஆனாலும் யோபு அவருக்காக ஜெபித்தபடினால்தான் அவருடைய காரியங்கள் மாறுச்சு. என் அருமையான தேவ ஜனமே, என் தேவனுடைய கிருபை பெற்ற பிள்ளைகளே, இந்த வருஷத்தோட உங்களை தர்ப்பணிங்க. உங்க வீட்டுல ஒரு ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் ஆசீர்வாதம் வரல, கர்த்தர் வாக்குத்தத்தை நிறைவேறலன்னு சொல்லி கலங்குறீர்களா? என் மகனே என் மகளே, நான் தான் காரணம். நான் தான் காரணம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தை நிறைவேற முடியாதபடி நான் தான் காரணம் ஆண்டவரே. ஜெபத்துல குறைவு ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்க குறைவு ஆண்டவரே, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற குறைவு, இவெல்லாம் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் தசமோக காணிக்கைகள் கர்த்தருக்காக கொடுக்கறதில்ல. கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருக்கு 24 மணி நேரம் இருக்குது. இந்த 24 மணி நேரத்துல 2.5 மணி நேரம் தேவனுடைய நேரம். அந்த தேவனுடைய நேரத்தையும் திருடி பரிசுத்தமான ஓய்வினாலையும் திருடி இருக்கிறீங்க. அதனால தேவ கோபமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் இழந்து போயிருக்கிறீங்க. இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே, இதுல நான் குறைவுள்ளா இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. யாரை தேவன் விரும்புகிறாரோ அவர்களை என் தேவனை கர்த்தர் தாமே நீ செய்யறன்னு சொல்லி அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் திரும்பமா என் பிள்ளையாய் என் மகளாய் என் மகனாய் மாற வேணும்னு சொல்லி தேவன் சொல்லுவாரு. யாரு நரகத்துக்கோ பாதாளத்துக்கோ இருந்தாங்கன்னா அவங்கள தேவனை கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மன்னிச்சு தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்டோம்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் சர்வவல்லமை தேவனாய் கர்த்தரா இருக்கிறாரு. கர்த்தாவே நன்றியோடு துதி